வாங்க மாமா. என்ன பாக்குறீங்க? இல்ல, உங்க தங்கச்சி பூலாந்தேவி வீட்டுல இல்லையா? அவளை எதுக்கு இப்ப பிரச்சனையில் இழுக்கிறேள்? நான் அவளை பிரச்சனையில இழுக்கிறேனா? இந்த பாரு, என்ன போலீஸ்கிட்ட போய் சொல்லி மாட்டி விட்டால, அங்க எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க தெரியும்ல. இருந்தாலும் எதுக்கு இந்த வீட்டுக்கு வர்றேன்? வெக்கங்கிட்டு போயா? பாசையா, இந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற பாசம், என் மாமனார் மேல எனக்கு இருக்கிற பாசம், என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல உள்ள பாசம், அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. யோ, நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வரைஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி என்னத்துக்கு இருக்கிற? என்ன வரைகிற பாப்போம். யோ, என்ன அது? சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி வரைஞ்சிருக்க. அப்ப நான் என்ன நாயா? ஐயோ, அப்படி இல்ல மாமா. இப்பதான் வரைய ஆரம்பிச்சேன். நாய் குறைக்கும். ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணுவான், ஒருத்தன் மரத்தை வெட்டுவான். இப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்தாலும் சூரியன் நமக்காக உதிச்சுட்டே இருக்கும். ஓஹோ, நமக்கு நன்மைகள் பண்ணிட்டே இருக்கும். நாமளும் அந்த சூரியன் மாதிரி இருக்கணும் மாமா. அதான் என் கான்செப்ட். பண்றதையும் பண்ணிவிட்டு நல்லா சமாளிக்கிற. என்ன அசிங்கப்படுத்தன்னு நினைச்ச, அதானா? சரியான ஊமை கோட்டாயா நீ. ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. நீங்க என் கான்செப்டா புரிஞ்சுக்கலன்னு தான் சொன்னேன். அதெல்லாம் புரியுது. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் தான் புரியவே இல்லை. என்ன? உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தானே இருக்கும். ஆனா நீ என்ன மாமான்னு கூப்பிடுற எப்ப பார்த்தாலும். என்னதான் இருந்தாலும் நீங்க என் தங்க ஆத்துக்கார் இல்லையா? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. ஆனா நீ என்னப்பா பேசாம இருக்க? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிற? உங்க வீட்டு பூலாந்தேவி, அதான் உன் நடுத்தங்கச்சி கங்கா. பாவம், அவ என்ன பண்ணுவா? அவ என்ன பண்ணுவாளா? யோ, அவ பண்ற அட்டகாசத்தாலதான் உன்னை யாரும் சீந்த மாட்டேங்கிறாங்க. வெளியில தலை காட்ட முடியலையா? கண்டவங்களோட சுத்துறா, கண்ட ஹோட்டல் பார்னு அலையிறா. எங்க ஆத்து பக்கத்துல எவ்வளவு கேவலமா பேசுறா தெரியுமா? எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. மாமா, கங்காவோட ப்ரொஃபஷன் அப்படி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவ நெருப்பு மாதிரி. அது சரி, நெருப்பு மாதிரி தான். ஆனா அது ஊரெல்லாம் பத்திக்கிச்சே, அதான் பிரச்சனை. யோ, வெளிய போயா? பாலா, போடா. பாலா முரளி. கங்கா, கங்கா, செருப்பு பிஞ்சிடும். கேம் ஓவர். மாமா, இல்ல நான் வரேன்டா. என்ன என்ன கங்கா இப்படிலாம் பண்ற? அந்த ஆள் வந்து என்ன பத்தி எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றியா? இத பாரு, உன் ப்ரொஃபஷனை பத்தி யாருக்கும் புரியல. அப்படிதான் பேசுவா. நீ ஏன் அதை பெருசா எடுத்துக்கிற? அவர் பேசினது ஒரு விதத்துல தப்பா இருந்தாலும் பாலாவோட கல்யாண விஷயம் நல்ல விஷயம் தானே. பாலா கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அதுல எனக்கு என்ன பிரச்சனை? கங்கா, உனக்கு ஒரு வாழ்க்கை அமையாம எனக்கு எப்படி கல்யாணம்? இதான் எனக்கு புரியல. வீட்டுல ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் நடக்கணும்னா இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சு தள்ளி விட்டுருவீங்களா? அவங்க உங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு, அது புரியலையா? இத பாருங்க, என்ன பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு கல்யாணத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. அது நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். உனக்கு வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, முடியலையா யாரையாவது செட்டப் பண்ணி வச்சுக்கோ. ஏய், என்னடி பேசுற? இத பார் பாலா, உன்னோட உணர்வுகளுக்கு நீ மரியாதை கொடு. அப்பதான் வாழ்க்கையில சாதிக்க முடியும். என்னம்மா இது இப்படிலாம் பேசுற? பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள மாதிரி வளர்ந்துருக்கா, நீ ஆம்பளை பொம்பளை புள்ள மாதிரி வளர்ந்துருக்க. எல்லாம் என் தலையெழுத்து.
அம்மா அம்மா என்னடா பசிக்கு சாப்பாடு போடு. போஜனத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. மகாராஜா நகர்வலத்துக்கு கிளம்பியாச்சு கரெக்டா போட்டு வைக்கிறதுக்கு. நீங்க இங்க நல்லா கொட்டிக்கிட்டு போய் ஊர்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வருவீங்க. அம்மா பசிக்குதுமா. பசிச்சா ஹோட்டல்ல போய் சாப்பிடு. காசு இல்லையா? கார்பரேஷன் தண்ணியை குடிச்சிட்டு வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு ஓரமா முடங்கி படு. மேலோ என்ன பேச்சு இது? உள்ள தாயா பேசுறேன். வீட்டுல சுத்தமா சம்பாத்தியம் இல்ல, பைசா வருமானம் கிடையாது. குந்தி தின்னா குன்றும் கரையும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க குன்று இல்லையா, குண்டுமணி கூட கிடையாது. நான் பல்ல காட்டி கெஞ்சி கூத்தாடி கடன் வாங்கி இங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மளிகை கடைக்காரன் என் மாமனா மச்சானா? எத்தனை நாளைக்கு கடன் கொடுப்பான்? ஏதோ என் வாய்க்கு பயந்து இவ்வளவு நாள் பேசாம இருந்தா. இப்ப அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு இங்க பண்ட பாத்திரம் எதுவும் இல்லைன்னு. கடைசியில அவனும் பேசிவிட்டான். இப்ப அந்த கடைக்காரங்கிட்ட பேச்சு வாங்குற அளவுக்கு இந்த அலமேல் வந்துட்டான். அட 4 திட்டினாலும் பரவாயில்ல, கடன் கொடுத்தா போதும்னு நினைச்சா பேசுறதெல்லாம் பேசிட்டு சாமா கிடையாதுன்னு கையை விரிச்சிட்டான். எடுபட்ட பையன். தெரிஞ்ச சரியே தெரியாத பிசாசுன்னு எல்லா பரதேசிக்கிட்டையும் கையை ஏந்தியாச்சு. பத்தா குறைக்கி பாலை திருடி மோர திருடி ஒத்த பொம்பளையா நான் எவ்வளவு நாளைக்கு தாயா உருட்டி புரட்டி காலத்தை ஓட்ட முடியும்? அலமேலோ சாரிம்மா, நீ நிஜமாவே பாவந்தாம்மா. எனக்கு உடம்பு சரியா இருந்தா நானாவது வேலைக்கு போய் உங்களை எல்லாரையும். என்னப்பா நீ, உன் மனசு எனக்கு தெரியாதா? நான் ஒன்னும் சொல்லல. இதோ நிக்கிறானே, பெத்து வளர்த்து 6 அடி உயரத்துல தலைமகன் இந்த ராஜகுமார பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயா, நடுவுல கொஞ்ச நாள் லட்சுமி கடாட்சம் வந்துச்சு. நல்ல வசதியா இருந்தோம். ஆனா எல்லாம் வந்த வழியே போயிடுச்சு. சரி போகுது கழுதைன்னு விட்டுட்டு வேற வேலையை பார்க்க வேணாமா இவன்? அது சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? ஐயா, நம்ம பணம் எல்லாம் போயிடுச்சு, வாஸ்தவம் தான். ஆனா பணம் மட்டும் தானே போச்சு. நாம என்ன செத்தா போயிட்டோம்? நடமாடிக்கிட்டு நல்லா பேசிட்டு தானே இருக்கோம். தான்னு மணி அடிச்ச மாதிரி பசிக்குது இல்ல? அதுக்கு இப்ப என்ன வழின்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு புலம்பிட்டு இருந்தா எப்படி? எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு தெரியுமா? இல்ல கேக்குறேன், அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்க வேண்டாம்? வீட்டுக்கு மூத்தவன் ஏதாவது பண்ணி சம்பாதிக்க வேண்டாம்? என்ன மாதிரி நானும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் சோம்பேறி இல்ல. இந்த குடும்பத்துக்கு நானும் காசு சம்பாதிச்சு போட்டிருக்கேன். அதை மறந்துட்டு பேசிட்டு இருக்க நீ. நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டு தானே இருக்கேன். வேலையை மேல நான் என்ன பண்றது? பழசெல்லாம் நான் ஒண்ணு மறக்கலடா. நீ முன்ன மாதிரி இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். குடும்பத்து மேல அக்கறை இருந்தா 4 இடத்துல அலைஞ்சு கூலி வேலை பார்த்தாவது 4 காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும்டா. எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. டேய், என்னடா அக்கறை இருக்கு உனக்கு? என்ன அக்கறை இருக்கு? கூட பிறந்தவளுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு வாதாடுற. பொத்தி பொத்தி வச்சிருந்த நகையை கொண்டு போய் வித்துடுற. இதனோட உன் அக்கறை லட்சணம்லாம். ராத்திரி பூரா பொட்டு தூக்கம் இல்லடா. மேலுக்கு முடியாத மனுஷனுக்கு வாய்க்கு ருசியா எதுவுமே ஆக்கி போட முடியல. வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற கவலை வேற. 5ஆம் தேதி ஆனா நாசமா போன வீட்டுக்கார வாடகைன்னு வந்து நிப்பான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. இப்படி எதையுமே மனசுல நினைக்காம காலையில கிளம்பி பெரிய ராஜாவாட்டம் சுத்திட்டு வர. குடும்பத்துல அக்கறை இருக்கிறவன் வேற சொல்லிக்கிறேன். இதெல்லாம் கேட்டு தலையாடுறதுக்கு நான் என்ன கேளச்சிருக்கியா? நல்லா இருக்குமா நீ பேசுறது? உலகத்துல வந்த மாதிரி ஒரு அம்மா இருக்கவே மாட்டாங்க. நான் இப்போ வேலைக்கு போல சம்பாதிக்கலங்கிறதுக்கு சாப்பாடு போட மாட்டேன், அப்படிதானே? போட போட போசக்கட்ட பையல. டேய், உனக்கு மட்டும் இல்லடா, இன்னைக்கு இங்க யாருக்குமே சாப்பாடு கிடையாது. புள்ளைய புள்ள, பெரிய புள்ள. நிலைமை இதான்னு சொல்லி காட்டினேன், அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். வெட்டி ரோஷப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. போ. டேய், யாரு என்ன சொன்னாலும் நீ என் மகன் தாண்டா. அந்த கடமை சோறு திங்கிறதுல மட்டும் இல்ல, பொறுப்பா நடந்துக்கிறதுலயும் இருக்கு. போது நிறுத்துமா. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். பாஸ்கர், பாத்தீங்களா? ஒண்ணும் பேசக்கூடாது இந்த வீட்டுல. பேசினா நான் கெட்டவன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. என்ன பண்றது? என் தலை எழுத்து. நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. வணக்கம் ஐயா. சார் வாங்க. நான் வரல, நீங்க என் கூட வாங்க. எங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க பாஸ்கர்? கொஞ்ச நாள் பணத்தை கேட்காட்டி நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்துருவீங்களா? இல்ல, நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேங்கிறது உங்களுக்கும் தெரியும். 50 லட்சம் ஐயா, எங்க பணம்? ஒருவேளை பாஸ் மறந்தா கூட நான் விட மாட்டேன். அட்ரஸ் மாறினா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? சரி சரி, கிளம்புங்க. பாஸ் உங்களை பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சார் நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். நோ சான்ஸ். உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி பாஸ் சைட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என் கூடயே வர்றீங்க. வண்டியில ஏறுங்க.
வண்டியில ஏறுங்க. அக்கா இந்த பேக் எப்படி இருக்கு? யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? இந்த பெண்ணு எனக்கு எப்படி இருக்கு? சூப்பர். இங்க பாருக்கா, ஷர்ட் பேண்ட்லாம் எப்படி இருக்கு? சொல்லுக்கா, எப்படிக்கா இருக்கு ஷர்ட்? நல்லா இருக்கு. அவி இங்க பாரு, குட்டி பிள்ளையாரு உங்க அம்மாவுக்கு. அப்புறம் இல்ல, இது பேர் என்னடா? சைனீஸ் செக்கர்ஸ். என்ன செக்கர்ஸ்? இது ஏதோ புது மாதிரியான பல்லாங்குழி ஆட்டம் மட்டும் இருக்கு. இனி இதைத்தான் விளையாண்டு வளர்க்கணும். இதெல்லாம் சரி, இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? ஹலோ அபி. இந்த கிஃப்ட்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்களா? ஆனந்தி, இது என்ன பழக்கம்? யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் பல்ல காட்டிக்கிட்டு கை நீட்டி வாங்கிடுவியா? அசிங்கமா இல்ல உனக்கு? அக்கா, இதுல என்னக்கா இருக்கு? ஏண்டா, குழந்தையா இருக்கும்போது 3வது மனுஷன் சாக்லேட் கொடுத்தா அதை நீ வாங்கவே மாட்ட. அப்படி வளர்ந்தவ நீ. ஆனா இப்போ யார் என்ன கொடுத்தாலும் வெக்கம் இல்லாம வாங்கிடுவியா நீ? அக்கா, என்ன இப்படி பேசுற? ஆனந்தி, ஊர் நியாயமெல்லாம் பேசுறவ. 3வது மனுஷன் இந்த ஆளு. ஒரு பொருளை கொடுத்தா உடனே நீ வாங்கிடுவியா? அப்படி இல்லக்கா, இவரை பார்த்தா எனக்கு 3வது மனுஷன் மாதிரி தோணல. சுமதியை சரி பண்ண ஒரு டாக்டர், நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி பழகுறாரு. கொஞ்சம் கூட ஈகோவே இல்லாத ஒரு நல்ல ஜென்டில்மேன். அவர் ஒரு gift தரும்போது முகத்தில் அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்ல எனக்கு மனசு வரலக்கா. ஏய், எல்லாருக்கும் அவர் gift தராரு. உனக்கு எதுக்கு நீ gift தரணும்? ஏன்னா நீ என்னோட தங்கச்சி. அவரோட நோக்கமே தப்பான நோக்கம்தான். எது நீ தப்பான நோக்கம்னு சொல்ற? அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு. அத நேர்மையா நேரடியா வந்து கேக்குறாரு. ஒளிவு மறைவு அவர்கிட்ட இல்ல. இப்ப பாஸ்கர் மாதிரி ஆளுகிட்ட gift வாங்கினா நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. மகேஷ் மாதிரி ஒரு நல்லவர்கிட்ட வாங்குறது தப்பா? ஆனந்தி, இப்ப எதுக்கு பாஸ்கரை இவரோட கம்பேர் பண்ற? தப்புதான்க்கா. மகேஷ் மாதிரி ஜென்டில்மேன பாஸ்கர் மாதிரி ஆளோட கம்பேர் பண்றது தப்புதான். அதுக்கான தகுதி அந்த பாஸ்கருக்கு இல்ல. ஆனந்தி, இது பாரு, நீ அனாவசியமா பேசுற. மிஸ்டர் மகேஷ் உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா இவரை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவர் ரொம்ப நல்ல மனுஷன். இருக்கட்டும், அப்படியே நீ நினைச்சிட்டு போ. ஆனா இப்ப என்ன பண்ண சொல்ற? மகேஷ்க்கு நீ எஸ்ன்னு சொன்னா தப்பே இல்லைன்னு தோணுது. ஆனந்தி, நீ என்ன பேசுற? தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? ஆமா, இவ்ளோ நல்ல மனுஷனுக்கு நீ எஸ் சொல்லணும்னு சொல்ற. உண்மையை சொல்ல ஆனந்தி, இதை யாராவது சொல்லி கொடுத்ததான் பேசுறியா நீ? இத பாருக்கா, யாரும் சொல்லி கொடுத்து நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஒரு நல்ல விஷயத்தை யார் வேணாலும் சொல்லலாம். நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். இப்ப என் மனசுல பட்டது மகேஷ் உனக்கு ஒரு நல்ல சாய்ஸ். இது என்னோட விருப்பம் மட்டும் இல்லக்கா, நம்ம குடும்பத்தோட விருப்பம். என்னம்மா இது? இவ என்னென்னமோ பேசுறா. நீ கேட்டுக்கிட்டு பேசாம நின்னுட்டு இருக்க. இவ சொல்றதெல்லாம் உனக்கு சரியா? எனக்கு ஒன்னும் புரியல அபி. யாரு சொல்றது சரி, யாரு சொல்றது தப்புன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க, என்னென்னமோ பேசுறீங்க. என்ன விட்டுருங்கம்மா. இது பாருங்க மிஸ்டர் மகேஷ், நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியாச்சு. மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். நோ அபி, இட்ஸ் நாட் லைக் தட். இல்ல, நீங்க பிளான் பண்றீங்க. என்ன தனிப்பட்ட முறையில குழப்பி உங்க காரியத்தை நீங்க சாதிக்க நினைச்சீங்க. ஆனா நான் கிளியரா இருந்ததுனால அதெல்லாம் நடக்கல. இப்போ என் குடும்பத்தை குழப்பி
குழம்புன குட்டையில மீன் பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. உங்க பிளான் எல்லாம் என்கிட்ட நடக்காது. அக்கா என்ன பேசுற நீ? அவரை போய் பிளான் அது இதுன்னுட்டு வாய் மூட ஆனந்தி. நீ எதுவும் பேசாத. மிஸ்டர் மகேஷ், நீங்க போலாம். இல்ல அபி, நான் இத பாருங்க மிஸ்டர் மகேஷ், அன்னைக்கு உங்க அம்மா கூட வரும்போதே நான் கிளியரா சொல்லியாச்சு. கிளம்புங்க நீங்க. அபி ப்ளீஸ். கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. கெட் அவுட். அக்கா பிரசன்ஸ் வாங்கிக்கிறாங்களா? பிரசன்ஸ்